புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரி வனத்துறை சார்பில் நடைபெற்ற பறவைகள் கணக்கெடுப்பு குறித்த அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சி மற்றும் புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் கறவை மாடுகளுக்கான செயற்கை கருத்தரித்தல் முறை குறித்து கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமரன் தரும் தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி வனத்துறை சார்பில் ஆண்டுதோறும் பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்ட பறவைகள் கணக்கெடுப்பு குறித்த அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சி நேற்று முன்தினம் நடைபெற்றது. புதுச்சேரி வனத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வனத்துறை பாதுகாப்பு அதிகாரி திரு அருள்முருகன் அறிக்கையை வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பறவைகள் கணக்கெடுப்பு 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். அதில் 2343 பறவைகள் ஒரே நாளில் 86 வகையான பறவைகள் ஒரே நாளில் வந்தது. 3 மேஜர் வாட்டர் பாடி, நம்ம உசுடேரி, பாகூர், இந்த மாதிரி மேஜர் வாட்டர் பாடிஸில் கணக்கெடுப்பு நடத்தி அதனுடைய பாப்புலேஷனை நம்ம மெஷர் பண்ணோம். இது எதுக்காக பண்ணுறோம்னா, எவ்வளோ பேர்ட்ஸ் நம்ம ஸ்டேட்டுக்கு வருது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அதனுடைய நம்பர்ஸ் எவ்வளோ வருது, எங்கெங்கெல்லாம் வருது, லோக்கல் பேர்ட்ஸா இல்லை மைக்ரேட்டரி பேர்ட்ஸா, வெளியே நாட்டிலிருந்து வருதுங்களான்னு. அவங்க வர்றதுனால என்ன நமக்கு நன்மை கிடைக்குதுன்னா, நம்மளுடைய வாட்டர் பாடியில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை சாப்பிடக்கூடிய மீன்களினுடைய பாப்புலேஷனை அது ரெகுலரைஸ் பண்ணுது. அது ரெகுலரைஸ் பண்ணுறதுனால வாட்டர்னுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. அந்த வாட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்போது அந்த வாட்டர் பாடி ரெஜுவினேட் ஆகி பெட்டர் வாட்டர் ஸ்டோரேஜ் அண்டர் கிரவுண்டாக இருந்தாலும் சரி, எபோவ் கிரவுண்டாக இருந்தாலும் சரி, அது நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையர் ஈகோசிஸ்டத்தையே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செயலை அந்த ஒரு பேர்ட் ஸ்பீசிஸ் மேஜரா அவங்க மட்டும் செய்யறதில்ல, அவங்க மேஜரா அது கண்ட்ரோல் பண்றாங்க இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னும் போது நம்ம அதை பத்தின புரிதலை மக்களுக்கும் தெரிவிக்கணும். அதே போல அதனுடைய நம்பர்ஸையும் நம்ம கணக்கெடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட எல்லா வருஷத்திலும் செய்யறோம். இந்த வருஷம் அது சரியான நேரத்தில் செஞ்சு சரியான ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். இதன் மூலமா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையா அதனுடைய பாதுகாப்பு எப்படி, அதனுடைய நம்பர்ஸ் அதிகமாகுதா இல்ல குறையுதோ அப்படின்றத போன வருஷத்தினுடைய கணக்கெடுப்பு, அதுக்கு முன்னாடி வருஷத்திற்கு கணக்கெடுப்படி முன்னாடி என்ன மாதிரி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல என்ன மாதிரி குறையும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஸ்டடி பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு போவோம். அதன்படி அட்மினிஸ்ட்ரேஷன் டிசைட் பண்ணுவாங்க இதனுடைய ஒசுடு லைன்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரியை இன்னும் எப்படி சிறப்பான வகையில நம்ம அதை ஒரு திட்டமிட்டு செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இது செஞ்சோம். இதனுடைய காரணம், அதாவது இதனுடைய செயல்பாடுகளை மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸையும், பிரைவேட் என்ஜிஓஸ், சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லா வகையான அறிவு சார்ந்தவங்களையும் அறிவு தேடல் உள்ள மக்களையும் இணைத்து இந்த ஒரு செயல்பாடுகளை செயலை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம். இதன் மூலம் அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. அதன் மூலம் அவங்க பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் என்ற ப்ராசஸ்ல செயல்பட போறாங்க. அதுல இன்வால்வ் ஆன நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர்களுக்கும் இதுல இன்வால்வ் ஆன அத்தனை பேருக்கும் சர்டிபிகேட் கொடுத்து அவங்களுக்கு ஃபெலிசிட்டேட் பண்ணியிருக்கிறோம். அதன் மூலமும் அவங்களுக்கு இன்னொரு ரெக்வஸ்டும் பண்ணியிருக்கிறோம், டபுளிங் த கிரீன் கவர், அதாவது பாண்டிச்சேரியினுடைய பசுமையை ரெட்டிப்பாக்குறோம் அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் ஒவ்வொரு வீதியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற மரம், செடி, கொடி, புல், இந்த மாதிரி எல்லா வகையான தாவரங்களையும் அவங்க வீட்டுக்குள்ளேயும் அவங்க வீதியிலையும் நட்டாங்கன்னா ஒரே வருஷத்துல இதை நம்ம ரெட்டிப்பாக்க முடியும். ஸோ இதுக்கு எல்லா மாணவர்களும் அக்செப்ட் பண்ணிட்டு நாங்க இதை செய்யறோம் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனை எடுத்திருக்காங்க. இதை மற்ற எல்லாரும் செய்யணும். அதன் மூலமா நம்மளுடைய சிட்டியினுடைய கிரீன் கவரையும் நம்மளுடைய வில்லேஜினுடைய கிரீன் கவரையும் நம்ம ரெட்டிப்பாக்குறோம். இதன் மூலமா நம்மளுடைய கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட், பிகாஸ் நம்ம கடற்கரை ஓரத்தில் இருக்கோம், என்ன ஒரு இம்பாக்ட் இருந்தாலும் நமக்கு இம்மீடியட்டான ரிசல்ட் நம்ம தான் அதை காட்ட வேண்டியதா இருக்கும். ஸோ நம்ம இம்மீடியட்டா கிரீன் கவர் இம்ப்ரூவ் பண்ணோம்னா வெப்பம் நம்ம மக்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தையும், எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி வெப்பம் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய தேவைகள் அதிகமாகும், எலக்ட்ரிசிட்டிக்கோ இல்ல ஏசி போடுறதுக்கோ இந்த மாதிரி எல்லா வகைக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்கு ட்ரீஸ் தான் ஒரு சிறப்பான ஆன்சரா இருக்கும் எல்லாத்துக்குமே. புதுச்சேரியில் உள்ள முக்கிய நீர்நிலைகளை பறவைகள் தங்குவதற்கு ஏற்ற வகையில் மேம்படுத்துவது குறித்து வனத்துறை பாதுகாப்பு அதிகாரி திரு அருள்முருகன் மேலும் கூறுகையில்,
ஒரு புரிதல் வந்து நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சயின்டிஃபிக்கான ஒரு அனலைசிஸ் வேணும். எடுத்தோம்னா நம்ம இந்த வருஷம் வந்தது போன வருஷம் வரல அப்படின்றது வந்து நம்ம கம்பேரிசன் இப்படி பண்ண முடியாது. இந்த வருஷம் ஒரு குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் வருதுன்னாங்களா, அடுத்த வருஷம் பறவைகள் வர்றதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து உணவை தேடி வரும், இன்னொன்று வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்காக, அதாவது அவங்களுடைய இனப்பெருக்கத்துக்காக வரும். இப்போ இனப்பெருக்க சீசனும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறும், ஒவ்வொரு வருஷத்துக்கும் அது மாறும். ஸோ இங்கே விட ஏரியல் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பறந்தாலே பாண்டிச்சேரி தாண்டி வேற பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். அங்கே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கோ, இல்லை அங்கே நிறைய ஏரிகள் தூர்வாரப்பட்டு பசுமையாக நல்ல உணவோட ஃபிஷ், முக்கியமாக உணவோடு இருக்கிற பக்கத்தில் ஏரியோ குளமோ குட்டையோ அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்த விட்டு பக்கத்து இடத்துக்கு போயிடும். ஸோ நம்மளுடைய இப்போதைய தேவை என்னன்னா, அவங்கள கம்பேர் பண்ணுறதை விட நம்மளுடைய ஏரிகள் உசுடேரியோ இல்லை பாகூர் ஏரியோ எவ்வளோ குவாலிட்டேட்டிவ்லி, அதாவது எவ்வளோ ஆழப்படுத்தணுமோ இல்லை அகலப்படுத்தணுமோ, இல்லை அதில் இருக்கிற தேவையற்ற களைகளை எடுத்துட்டு அதனுடைய இதை ரெடி பண்ணணுமோ அப்படின்ற விஷயத்தை எல்லாமே இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வெட்லேண்ட் அத்தாரிட்டி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ மேப்பிங் பண்ணிட்டு 115 இதுக்கும் நாங்கள் வந்து இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டடி ரிப்போர்ட் வந்து விரைவில் நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து டிசிஷன் எடுக்கும், இந்த மாதிரி பண்ணணும், இதை நீங்கள் தூர்வாருங்க, இதை நீங்கள் வந்து அகலப்படுத்துங்க ஆழப்படுத்துங்க அப்படின்னு டிசைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணியும் அதிகமாகும். தண்ணி வரத்து அதிகமாகும் போதும் இல்லை தண்ணி இருக்கிற தண்ணியே இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பறவைகளினுடைய வரவு அதிகமாகலாம், இல்லை குறையவும் செய்யலாம். அதனால குறையிறதுனால இது வந்து குவாலிட்டி கம்மியாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, அதிகமாக வர்றதுனால நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பறவைகளினுடைய எந்த இடத்துக்கு அதனுடைய சுச்சுவேஷனுக்கு எங்கே போகுதுன்றத நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் கூடயும் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட அவங்க எங்களுக்கும் இந்த மாதிரி தான் வருது, இங்கேருந்து மைக்ரேட் ஆகி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகுது, பக்கத்து கண்ட்ரிக்கு போகுது அப்படின்ற விஷயமெல்லாம் இருக்கு. ஸோ சயின்டிஃபிக்காக இது நாங்கள் வந்து கண்டினியூஸாக மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஈகோசிஸ்டம் எப்படி ஒவ்வொரு முறையும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குதுன்றத ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு முறையும் சயின்டிஃபிக்காகவே ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய கைடன்ஸ் நம்ம சீஃப் செக்ரட்டரி சார் வந்து எப்போவுமே அடிக்கடி ரிவ்யூ எடுத்துட்டு கவர்னர் சார்னுடைய கைடன்ஸ் படி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம செக்ரட்டரி, நம்ம சிஎம் சார், நம்ம ஃபாரஸ்ட் மினிஸ்டர் எல்லாருமே ப்ராப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பெட்டரா ஒர்க் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நாங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம். புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் கறவை மாடுகளுக்கு செயற்கை கருத்தரித்தல் IVF முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மேம்படுத்தப்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பத்தின் மூலம் கருத்தரித்த வில்லியனூர் கணுவப்பேட்டையைச் சேர்ந்த விவசாயிக்கு சொந்தமான பசுவிற்கு ஜெர்சி கலப்பின பெண் கன்று கடந்த மாதம் 28ஆம் தேதி பிறந்தது. புதுச்சேரியில் பால் வளத்தை பெருக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த செயற்கை கருத்தரித்தல் முறை மேற்கொள்ளப்படுவதாக கூறுகிறார் கால்நடை பராமரிப்பு துறையின் இணை இயக்குனர் டாக்டர் குமரன். ராஷ்டிரிய கோகுல் மிஷன் எல்லாருக்கும், விவசாயிகள் எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம மாண்புமிகு பிரைம் மினிஸ்டரோட ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம், முதன்மையான ப்ரோக்ராம். இதோட முக்கிய எண்ணமே வந்து நம்ம நாட்டு மாடுகளோட இனத்தை பாதுகாக்கிறதுக்கும் பால் உற்பத்தியை அதிகப்படுத்துக்கும் திட்டம். இதுல எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், அதாவது நம்ம ஹியூமன்ல வந்து டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவோம். அந்த இதுல முக்கியமான ப்ரோக்ராம் வந்து இனம் பிரிக்கப்பட்டது, அதாவது 95% பெண் கன்றா பிறக்கிற கரு, 6 கரு. இதோட ஒரு கருவோட மதிப்பு வந்து 21,000. இதுல மத்திய அரசாங்கம் நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு 5,000 தராங்க. மீதி 16,000 புதுச்சேரி அரசே ஏற்றுக்குது. அதனால இந்த ஒரு கருவோட விலை 21,000 முழுசா நம்ம புதுச்சேரி விவசாயிகளுக்கு இலவசமாக அளிக்கப்படுகிறது. இந்த ப்ரோக்ராம் வந்து 2020-24 இருந்து 2026 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் இருக்கு. இதுல புதுச்சேரியில 500 கருக்கள் வாங்குறதுக்கு நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு புதுச்சேரி அரசு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதுல கடந்த ஆண்டு 125 மாடுக்கு கரு இம்ப்ளான்ட் வச்சிருக்கிறோம். அந்த கரு வச்சதுல 31 மாடு வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கு. அதாவது இது வந்து 30% இருந்தாலும் தேசிய அளவில் இதோட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். இதோட முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம லோக்கல்ல இருக்கிறது 5-8 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும். இப்ப இது வந்து ஹை ஜெனட்டிக் ஹை ஈல்டிங் எம்பிரியோ. இப்ப இது பாத்தீங்கன்னா, இதோட இந்த கண்ணுக்குட்டியோட அப்பா வந்து வெளிநாட்டுல இருக்கும், ஜெர்சி, பியூர் ஜெர்சியா இருக்கும். இதோட அம்மா வந்து ஹைதராபாத்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம்ல ஒரு வருஷத்துக்கு 4,000 லிட்டர் கொடுக்குற அளவுக்கு ஹை பொட்டன்ஷியல் அனிமல். இது ரெண்டுத்தையும் கலந்து அந்த கரு 6 நாள்
24 கருவை நம்ம புதுச்சேரியில் இருக்கிற மாடை செலக்ட் பண்ணி அதுக்கு நம்ம இதை இம்ப்ளான்ட் பண்ணி அதோட அந்த பிரெக்னன்சிக்கு நம்ம 21,000 கொடுக்குறோம். இதோட லாஸ்ட் ஜூலையில் நம்ம இம்ப்ளான்டேஷன் பண்ண கரு இப்போ முதல் கண்ணுக்குட்டி கணுவாப்பேட்டையில் 28ஆம் தேதி பிறந்திருக்கு. இப்போ அடுத்த 2வது கண்ணுக்குட்டியும் பிறந்திருக்குது. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்குட்டி குறைஞ்சது 15 to 20 லிட்டர் பால் கொடுக்குற தரம் உயர்த்தப்பட்ட ஜெனட்டிக்கலி பொட்டன்ஷியல் காஃப். இதை நீங்கள் வளர்த்து இதை கன்சீவ் பண்ணி விற்றாலோ இதை கெடேரியா விற்றாலோ இதோட மார்க்கெட் ரேட்டு ரொம்ப அதிகம். சென ஊசி போட்டு கண்ணுக்குட்டி எடுக்கிறத விட கருவை நேராக வச்சு அதுலேருந்து எடுக்கிற கண்ணுக்குட்டி அட்வான்ஸ் டெக்னாலஜி ஃபார்மஸாக முன் வந்து கால்நடைத்துறையை அணுகி நம்மளும் தடுப்பூசி போடக்குள்ளெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். பட் மக்களாக அவங்க வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா உதவியாக இருக்கும். இது வைக்கிறதுனால மாட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சயின்டிஃபிக்காக NDDP-லேருந்து சயின்டிஸ்ட்லாம் அவங்களே வந்து இதை நம்ம வீட்டிலே வந்து அவங்க வைக்கிறதுனால எந்த பாதிப்பும் இருக்காது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக கேட்டில் ஷோ கண்காட்சி நடத்துகிறோம், டிவார்மிங் கேம்ப் குடற்புழு நீக்கம் கேம்ப் நடத்துகிறோம், ஃபெர்டிலிட்டி கேம்ப் நடத்துகிறோம், மலட்டுத்தன்மை நீக்கம். அந்த டைம்லெல்லாம் நம்ம எல்லா ஃபார்மருக்கும் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கிறோம். அது மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி வழியாகவும் இந்த ப்ரோக்ராமை விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.